ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மீனை பற்றி பார்த்துடலாம். நாங்கள் எப்போயும் வாங்குகிற ஆப்பில் தான் வந்துட்டு வாங்கினோம். 4 பீஸ் மட்டும் மீன் வந்துட்டு வந்திருந்தது. சரி, பார்க்க ரவுண்டாக நல்லாயிருக்கு, அதனால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க, குக் பண்ணி ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி போட்டிருந்தேன். சரி, ஏதோ சமைக்கிற மீன் தான் வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு வாங்கினேன். நான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது பசிஃபிக் ஃப்ளவுண்டர் ஃபிஷ்னு சொல்லி நேம் வந்து போட்டிருந்தது. தமிழில் பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, ஏதோ சாப்பிட்ற மீன் தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம், வேணும்னா வந்து பாப்பாங்களுக்கு வந்து கொடுக்காம விட்டுலாம், நம்ம மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து தூக்கலாகவே போட்டுக்கிட்டு எங்களுக்கு மட்டும் தானே, கொஞ்சம் கரம் மசாலா, லெமன் ஜூஸ் போட்டு புழிஞ்சு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி தோசைக்கல்ல தான் வந்து போட்டு எடுக்க போகிறேன். இதை வந்து ஊறிட்டு இருக்கட்டும். சைடில் நம்ம வந்து சமையலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு கொஞ்சம் வந்து மீதி இருக்குது, கூட சரி கொஞ்சமாக தால் மட்டும் செஞ்சுக்கலான்னு பாசிப்பருப்பு தான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு வந்து வச்சலான்னு குக்கரில் போட்டு வச்சுட்டேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரசமுக்கும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான். இப்போ கேமராவை அப்படியே திருப்பினா இங்கே யார் இருக்காங்கன்னா வருஷக்குட்டி தான். அவளுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு, அதனால் வந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. சரின்னு கொஞ்சமாக வந்து மேங்கோ கட் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ தோசைக்கல்ல மீனை போட்டு எடுத்துடலாம். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு வாங்கினேன். தோசை சுடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த 4 பீஸை மீனை வந்து வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இது வரைக்கும் நல்லா தாங்க போச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சுங்க. சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக இந்த மீன் வந்து குக்காய் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் சதீஷ்கிட்ட காமிச்சா நம்ம தாம்மா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னது. சரி, ஓகேன்னு கொஞ்சம் ஆறுதல் ஆகிடுச்சு. நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, தால், ரசம், நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு, மீன், அப்புறமா வந்துட்டு மேங்கோ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு சதீஷ் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் எங்களோட லஞ்ச் போச்சு. டாடா, பாய்.